வெல்கம் டு அறுசுவை சமையல். இப்போது ஈஸியான ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிற ரசம். எனக்கு வந்து இந்த ரசம் பவுடர் போட்டு ரசம் செய்கிறது எனக்கு பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல். இன்றைக்கி நான் எப்படி ஈஸியாக ரசம் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரசம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பயே அரைச்சி அப்பயே செய்கிறது. ஸோ அதுதான் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு ரசம் பொடி யூஸ் பண்ணுற ரசம் வந்து எனக்கு பிடிக்காது. நான் எப்போயுமே ரசம் செஞ்சேன்னா இந்த உரல் எடுத்து இதில் இடித்து தான் செய்வேன். மிக்ஸி கூட தேவையில்லை. இதில் எப்படி இடித்து ரசம் செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். இதில் வந்து ரொம்ப ஈஸி சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதுதான் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு, ஒரு 5 பல் பூண்டு. இதுதான் வந்து இதை போட்டு தான் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது வந்து தாளிப்புக்கு கடுகு, உளுந்த பருப்பு, வெந்தயம், அப்புறம் வந்து இங்கே மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இருக்குது. இவ்வளோதான் தாளிப்புக்கு. அப்புறம் வந்து உப்பு, தண்ணி கரைச்சிக்க, அப்புறம் வந்து புளியை வந்து நல்லா ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பழம், இந்த தக்காளி பழத்தை நல்லா இதை வந்து நம்ம பிசைஞ்சு நம்ம இதை வந்து வச்சுக்கணும் தனியாக. நம்ம அந்த தக்காளி பழத்தை நல்லா பிசையணும். இப்போது இந்த தக்காளி பழத்தை தண்ணியில், அந்த புளி தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இதை கிரைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், ஃபஸ்ட்டு சீரகம் போட்டு இதை கொஞ்சம் நல்லா நச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம சீரகத்தை நச்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், லேசாக நச்சுக்கிட்டா போதும். இவ்வளோ நச்சா போதும். அதுக்கப்புறம் மிளகு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இடிச்சுக்கலாம். மிளகு, சீரகம் 2யும் பொடிச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி 1 2 பொடிச்சா போதும். அப்படி தான் நம்ம ரசத்துக்கு பிடிக்கணும். 1 2 பொடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பூண்டு, கருவேப்பிலை 2 எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நடிச்சாச்சு, நல்லா வந்து நச்சாச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நச்சுக்கணும். 1 2 தான் நச்சுக்கணும் எல்லாத்தையும். இதை நம்ம இந்த கரைச்சி வச்ச இந்த புளி கரைசலில் சேர்த்துடலாம். ஒன்று விடாமல் சேர்த்துருங்க. இதை அந்த கலவையை மிக்ஸ் பண்ணிட்டு ரசத்துக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. கையிலையே கரைச்சிக்கோங்க. ஸோ இது வந்து உப்பு சேர்த்து நல்லா கையிலேயே நல்லா கரைச்சிக்கணும். இது டேஸ்ட் பார்க்குறது, இந்த தண்ணியை வந்து நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். ஸோ நம்ம இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு, காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இதை நம்ம தாளிக்கணும். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். வந்து ரசத்தை நீங்கள் கீயில் தாளிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். சரிங்களா? அந்த கீயில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட போகிறது இந்த கடுகு, உளுந்து, அப்புறம் வெந்தயம், இது 2 போட்டு நல்லா பொரியணும். ஸோ இது நல்லா கொஞ்சம் வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா வெடிக்கணும். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. நல்லா வெடிச்சப்புறம் இந்த வத்தல், ஒரு வத்தல் தான் போட்டிருக்கேன். அவ்வளோவா காரம் சேர்க்க மாட்டேன். ஸோ வத்தல் போட்டுச்சு. அப்புறம் இந்த மஞ்சத்தூள், பெருங்காயத்தூளை நம்ம போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெடிச்சப்புறம்
நாம் இந்த தண்ணியை சேர்த்துலாம். ஓகே, இந்த தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது. நான் எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுன்றதை சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், ரசம் நம்ம கொதிச்சிட்ருக்கு. கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம இந்த லேயர் பாருங்கள், இது கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ இந்த பிரிகிற சமயத்தில் நம்ம வந்து கொரியண்டர் லீவ்ஸ் வந்து நான் சேர்த்துக்கலாம். கொரியண்டர் லீவ்ஸ் சேர்த்துட்டு இது கொதிக்காதீங்க, அது ஜஸ்ட்டு அதை ஓப்பன் ஆகி லேசாக கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ரசம். இதை வந்து நம்ம ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது. ஸோ இது நம்ம கொரியண்டர் லீஃபை மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொரியண்டர் லீவ்ஸ் வந்து எப்போயுமே கடைசியில் போடுங்க, அப்போனா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேஸ்டியான ரசம் தயார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அறுசுவை சமையல்.